ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா, ஈரான்ல இந்த போராட்டம்லாம் ஆரம்பிச்சு இன்னையோட 19வது நாள் ஆகுது. இந்த 19 நாளும் இந்த அமெரிக்கா ஊடகங்களும் இஸ்ரேல் ஊடகங்களும் அந்த ஈரான் செய்தியை எப்படி போட்டுட்டு இருக்காங்கன்னா, கிரிக்கெட் நியூஸ் போடுற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ வேர்ல்டு மேட்ச் போடுற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதவே தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஊர்ல நடக்கிற செய்திகளை கூட போடுறது இல்ல. இதுல முத்தி போய் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, இந்த 15 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது இந்த போராட்டம் ஆரம்பிச்சு 19 நாள் ஆயிருக்குன்னு சொல்றோமா, அதுல 15 நாள்னா இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்து எப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆட்சியெல்லாம் அங்க கவிழ்ந்துருச்சு. இப்ப அங்க பாத்தீங்கன்னா கோமேனியுடைய ஆட்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஆணித்தனமா போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி போராடுறாங்க, ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னவங்க இப்ப ஆட்சியெல்லாம் கவிழ்ந்துருச்சு. இப்ப ஈரான்ல ஒண்ணும் கொமேனி இல்ல. இன்னும் பாத்தீங்கன்னா அது சாவுடைய ஆட்சிக்கு போயிட்டு இருக்கு. இனி ஈரான் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் கிடையாது, இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 4 நாளா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபால்ஸான ப்ரொபகண்டாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக போராட்டத்துக்கு களமிறங்கியிருக்காங்க மக்கள். அங்க தொடர்ச்சியா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இப்ப எதிர்க்கக்கூடியவங்க எல்லாமே இஸ்ரேலும் அமெரிக்காவை சேர்ந்தவங்களதான் இருக்காங்க. என்னதான் உள்நாட்டுக்குள்ள போராட்டம் வந்தாலும் இதுல பலரும் வெளிநாட்டுல இருந்து அகதிகளா வந்திருக்காங்க. இது வெளிநாட்டுடைய சதி திட்டமா தான் இருக்குது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கூலிப்படையா இருக்காங்கன்னு தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எங்க மக்கள் எங்களுடைய ஆட்சியை எதிர்க்கல அப்படிங்கறதா அவங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். இப்ப அதை ப்ரூஃப் பண்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக மக்கள் களமிறங்கி இருக்காங்க. அந்த மக்கள் கூட்டம் பார்க்கும்போது இந்த எதிர்ப்பு போராட்டம் 19 நாளா நடக்குது பாருங்க, அவங்களெல்லாம் மிஞ்சக்கூடிய கூட்டமா இருக்கு. அப்ப எதிர்க்கக்கூடியவங்க, ஈரானை எதிர்க்கக்கூடியவங்களை விடவும் ஈரானை ஆதரிக்கக்கூடியவங்க எச்சா இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் காமிச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா மக்களே விரும்பி செய்யறாங்க. எதுக்காக மக்கள் இது செய்யறாங்கன்னா, இங்க இருக்கிற ஆட்சியை கவிழ்த்திட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்களையும் கொண்டு போய் அமெரிக்காட்டையும் இஸ்ரேல்ட்டையும் அடிமையா வைக்க பாக்குறீங்க. ஆனா நாங்க அதை விரும்பல. இங்க போராட்டம் செய்யறவங்க எல்லாருமே ஒன்னும் கவர்மெண்ட் எதிர்க்கல, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதை ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் இவங்க இப்படி போராட்டத்துக்கு இறங்கியிருக்காங்க. அதுல அவங்க தெளிவா சொல்றாங்க, இத்தனை நாள் இந்த 19 நாளும் பொதுமக்களுடைய உயிர், பொருட்கள், இடங்கள், கவர்மெண்ட் பிளேசஸ் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கு. அப்ப இது எப்படி ஒரு நார்மலான பொதுமக்கள் செய்யக்கூடிய போராட்டமா இருக்கும்? பொதுமக்களுடைய இடத்த சூறையாட மாட்டாங்க. அப்ப இது கூலிப்படையுடைய வேலைதான், ஆட்சி கவிழ்க்கிறதுக்காக பண்றதுதான் அப்படிங்கிறதை அந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெளிவா காமிச்சிருக்காங்க. இத பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது சேனல்ல நியூஸ் வருதான்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் சேனல் எல்லாம் நியூஸ் வராது. எப்படி வரும்? அவங்களுக்கு ஆட்சி கவிழணும் அப்படிங்கறத அவசியமா இருக்கோ தவிர, கவிழாது, அங்க மக்களே ஆதரவா இருக்காங்க அப்படிங்கறத அவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தப்பா நடந்தா காட்டுவாங்க, சரியா நடக்கும்போது இவங்கனால அதை காட்ட முடியல. அப்படி காட்டினா அங்க இருக்கக்கூடிய மக்களும் என்ன பண்ணிருவாங்க, அமெரிக்காவுடைய வேலைதான் இதெல்லாம் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறதுக்காக இத டெலிகாஸ்ட் பண்ணாம இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியே என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, பலரையும் நாங்க கைது பண்ணிருக்கோம்னு அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா நேற்று மட்டுமே பாத்தீங்கன்னா 70 தலைவர்களை கைது பண்ணிருக்கோன்னு இருக்காங்க. 70 நபர்கள் கிடையாது, 70 தலைவர்கள். 70 தலைவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூலிப்படைன்னு நம்ம சொல்றோம்ல, கூலிப்படைன்னா ஏதோ ஒரு படையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாட்டுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூலிக்கு ஆளை கொண்டு இறக்கிருக்காங்களா, ஒவ்வொரு குரூப்பா இறக்குவாங்க. ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா ஒரே குரூப்பா இறக்கிட்டா அவங்கள பிடிச்சா அதோட மாட்டிப்பாங்கிறதுனால அப்படி இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ இருந்து கொண்டு சின்ன சின்ன குழுவா இறக்கியிருப்பாங்க. முக்கியமா அங்க இருக்கக்கூடிய அகதிகள்கிட்டயே காசு கொடுத்து இறக்கியிருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்பா நிறைய குரூப் இறக்கியிருக்காங்க. அதுல வெறும் 70 குரூப் உடைய தலைவர்கள் நேற்று பிடிச்சிருக்காங்க. நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இது இன்னும் 70க்கு மேல எவ்வளவு வேணா இருக்கலாம், 700 கூட இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் இறக்குவாங்க எப்பயுமே இஸ்ரேலு கூலிப்படைகள் எல்லாம். அப்ப 70 தலைவர்களை பிடிச்சிருக்காங்கன்னா அந்த 70 குரூப்புமே இன்ஆக்டிவ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். பத்தாவதுக்கு எந்த இடத்துல இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துருந்துச்சோ அதுல நிறைய பகுதிகளை கட்டுப்படுத்திட்டாங்க, நிறைய பகுதிகளை சுத்தப்படுத்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கட்டுப்படுத்துறதுன்னா அங்க போராட்டம் நடக்கலைன்னு அர்த்தம். 2வது சுத்தப்படுத்திட்டோம் அப்படிங்கிறது, அந்த ஏரியாவில தீ வச்சு கொளுத்திருந்தாங்கல்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணி அங்க பொது இடங்கள்லாம் நாசம் படுத்தினதெல்லாம் சரி பண்ணி அதை இயல்பு நிலைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு, காலேஜ்,
மக்கள் சம்பந்தமான இடங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை எல்லாத்தையும் ஏடிஎம் இதெல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்தி வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் நாங்க ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. அது இல்லாம IRGC உடைய கமாண்டரும் சொல்லியிருக்காரு, நாங்க இது எல்லாத்துக்குமே காரணமானவங்களே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்கள்கிட்ட எல்லா CCTV கேமராவுடைய ரெக்கார்டும் இருக்கு. கண்டிப்பா இந்த போராட்டம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள அனைவருக்குமே இதற்கான தக்க தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் எப்படி தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நாம சொல்ல தேவையில்லை. வரலாற்றுல பார்த்தா அதிகமா தூக்கு தண்டனை கொடுத்ததே ஈரான் தான். கடந்த ஒரு வருடத்துல அதிக தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட நாடுகள் லிஸ்ட்ல ஈரான் தான் நம்பர் 1 இருக்கு. அப்ப சவுதியை விட தண்டனைகள் கடுமையாக இருப்பது ஈரான்ல தான். அதனால மாட்டினவங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான் கைமாதான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து போட்டு தண்டிச்சு எடுத்துருவாங்க. திருப்பி அவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில வெளியே வருவாங்களாங்கிறதே சந்தேகம். இந்தியாவை சேர்ந்தவங்களும் தூக்குல போட்டாங்க ஈரான்ல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். சொல்லலாம் மாட்டாங்க, கேட்கலாம் மாட்டாங்க, பர்மிஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு தூக்குல போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. முக்கியமா உளவாளிகள் யாராவது கையில கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான். அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க வந்து தேச விரோதிகள். தேச விரோதிகளுக்கான தண்டனை தூக்கு தண்டனை தான். அதனால மாட்டினவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை கொடுப்பாங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதிகமானவங்க மாட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலயும் சந்தேகம் இல்லை. இது இருந்தாலுமே இன்னும் அதிகமானவத்தை வந்து தேடிட்டு இருக்காங்க. கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள நம்ம தாக்கிட்டா மட்டும்தான் ஈரானை தாக்க முடியும். ஏன்னா உள்நாட்டு பிரச்சனையை பார்ப்பாங்களா, வெளிநாட்டுல வந்து சண்டை போடுவாங்களான்னு தெரியாம அவங்க ஆட்சியை கவிழ்த்துட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் மாத்தி மாத்தி ஈரானை அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான்ல நடக்கக்கூடிய போராட்டத்துல இருக்கக்கூடிய நபர்களை ஈரான் அரசு கைதி பண்ணா ஈரானை அட்டாக் பண்ணுவோம்னு இருக்காங்க. பாத்துக்கோங்க, அங்க போராட்டம் நடந்தா அங்க இருக்கிறவங்களை கைதி தான் பண்ணுவாங்க. அமெரிக்கால போராட்டம் நடந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா ஈரான்ல நடக்கிற போராட்டத்துக்கு மட்டும் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா நாங்க தாக்குவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிச்சு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து அதேதான் சொல்லிச்சு, ஆல்ரெடி நாங்க ஈரான் மக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம், எங்களுக்கு ஈரான் மக்கள் விரோதிகள் கிடையாது, ஈரான் அரசு தான் விரோதம், அதனால நாங்க வந்து அங்க ஆட்சியை கவிழ்த்தி மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நெத்தனியாக ஒரு பக்கம் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இதை முன் தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய சபாநாயகர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இந்த தடவை இஸ்ரேலோ அமெரிக்காவோ அடிச்சாங்கன்னா ஈவு இறக்கமே பார்க்க மாட்டோம், டெல் அவியூவே இல்லாமல் ஆக்கிடுவோம் இஸ்ரேல்ல இருந்து. அதே மாதிரி ஈரானுடைய பக்கத்தால இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா தளங்கள் அனைத்தையுமே அழிப்போம், மத்திய கிழக்குல அமெரிக்காவுக்கு தளங்களே இல்லாம பண்ணுவோம்னு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அதிகமான தளங்களை மத்திய கிழக்குல அமெரிக்கா நிறுவியிருக்காங்க. அதை வச்சுதான் அவங்க மத்திய கிழக்கவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சவுதி, UAE, கத்தார் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு பயப்படுற காரணம் அவங்களுடைய தளங்கள் தான். அங்கங்க தளங்கள் இருக்கிறதுனால அவங்க பாட்டு அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் நாங்க அழிப்போம்னு சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது பெரும் பதற்றத்தை கொடுத்திருக்கு. ஒரு பக்கம் டெல் அவிவ் அழிப்போம், இன்னொரு பக்கம் எல்லா ராணுவ தளங்களையும் அமெரிக்காவோடது மத்திய கிழக்குல இல்லாம பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து அந்த அறிவிப்பை குறைச்சிருக்காங்க. நாங்க தாக்குவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சி இல்ல அதற்கான அறிவிப்புகள்ல இப்போது வந்து குறைக்கப்பட்டிருக்கு. காரணம், இந்த சபாநாயகர் ஈரானுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவா அறிவிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். முழுசா வந்து போராட்டம் கட்டுக்குள்ள வருதா, இல்ல இவங்க பிளான் பண்ண மாதிரி சொல்லாம கொள்ளாம அடிக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்ம தொடர்ந்து ஈரானுடைய அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.